ஓரம் நடக்கணும்னா செத்துருவோம், அவ்வளோதான். அது இப்பயே பண்ணிட்டு போன்றான். நீ அது ஓடி 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 அதுக்கப்புறம் சாப்பிட முயற்சி பண்ற. வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ குட் மார்னிங். இன்றைக்கி தேர்ஸ்டே. பெருசாக எதுவும் வேலைப்பாடுகள் இருக்கிற மாதிரி தெரில. பட் ஆனால் எனக்கு போய் லைசன்ஸ் லைசன்ஸ் எடுக்கணும். ஸோ நேற்று என் ஃப்ரெண்டுக்கிட்ட கால் பண்ணி பேசும்போது அவன் சொன்னான், ஃபஸ்ட்டு லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு எல்எல்ஆர் எடுக்கணும்டா அப்படின்னா. அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா அவன் வெளியே பார்த்தா 18 வயசு எப்படா ஆகும்னு உட்காந்துட்டு இருக்கானுங்க இந்த லைசன்ஸ் எடுக்க, அது இதுன்னு எடுக்க. பட் ஆனால் நான் அதெல்லாம் கேர் பண்ணவே இல்லை. ஏன்னா ஊர் சைடு எவங்க கேட்குறான் லைசன்ஸ் எங்கடா, ஹெல்மெட்டு எங்கடா இவங்க கேட்குறாங்க, எவனும் கேட்கறதில்ல. பட் ஆனால் இப்போது பெங்களூர் திரும்ப போனால் எப்பயாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி எடுத்து ஓட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக அவன் போலீஸ் பிடிச்சானா அடிச்சிட்றான். 500 ரூபா 1000 ரூபா ஃபைன். ஸோ அதனால தான் என்னுடைய சேஃப்டிக்காக போய் ஃபஸ்ட்டு லைசன்ஸ் எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அது போய் என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் அப்ளை பண்ணோம். அங்கே முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டுறேன் வாங்க. அந்த விஷயம் என்னன்னா, ஒரு ஃபுட் டிப்ஸ் உங்களுக்கு. தாஜ் ஹோட்டலுக்குலாம் எதுக்கு போகிறீங்க? வீட்டில் சிக்கன் கறி, மட்டன் கறி, ஃபிஷ் கறி, எஸ்பெஷலி ஃபிஷ் கறி எது செஞ்சாலும் அன்றைக்கி சாப்பிட்றது ஒரு டேஸ்ட்டு. அதுவே அதை அடுத்த நாள் எடுத்து வச்சு அதை இடியாப்பத்து கூடயோ இல்லை சிக்கன் கறி கூடயோ இல்லை மட்டன் கறி கூடயோ இடியாப்பம், தோசை, இட்லி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். தாஜ் ஹோட்டல் இருந்தாங்க, உங்கள் வீடே தாஜ் ஹோட்டல் தான். திரும்ப வந்தால் ஊருக்கு எப்பயாவது மம்மிக்கிட்ட சொல்லி செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். இதெல்லாம் சொல்லி புரிய வச்சா முடியாது, ருசிச்சாக தான் முடியும். ஹோட்டலில் பேர் எப்படி இருக்கு தெரியுமா? அம்ஜத்கான். அதான் எங்கள் மம்மி பர்ஃபெக்டாக கொடுத்துருவாங்க. ஓட்டர் ஐடி செய்யும் போது நான் இங்கே இல்லை, ஓடிபி வந்துருமா? ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட், என்னுடைய நண்பன், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். எனக்கு கூகுள் இமெயில் ஐடி என்னன்னு தெரியாத காலத்தில் எனக்கு இமெயில் ஐடி ஓப்பன் கொடுத்தவனே இவன் தான். எனக்கு மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது எல்லாத்துக்கும். அதனால இவன் நாங்கள் கூகுள் கோபின்னு சும்மா கலாய்க்கு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் கடை பேரே இப்போ கூகுள் கோபின்னு எழுதிட்டான். அந்த போர்டு உங்களுக்கு தெரியல. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, சாப்பாடு சாப்பிட்டோம், திரும்ப பசி, அதனால சாப்பாடு வாங்கி வந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் உங்க கூட டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ சாப்பிட்டு வரேன். ஸோ இப்போ வாங்க போய் ஒரு வாழ்க்கை தத்துவத்தை பற்றி பேசுவோம். அண்ணா, இப்போ எனக்கு இதை பதில் சொல்லுங்கள். ஹவு டு லீட் அ ஹாப்பி லைஃப்? நாங்கள் பிடிங்க. என்னை விட வயசில் 6 வயசு பெரியவர். ஸோ நம்ம அண்ணங்கிட்ட ஏதாவது பேசி தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு வாழ்க்கையில் உருப்படியாக இருக்கும். ஸோ இது என்னன்னு கூகுளில் போட்டு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு சொல்கிறேன். அண்ணே அதெல்லாம் இல்லைண்ணே, பாருங்க. ஹவு டு லீட் அ ஹாப்பி லைஃப்னா எப்படி வாழ்க்கையை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்கிறது, அவ்வளோதான். நல்ல கொஸ்டின். அதுக்கான முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நீ எது மேலேயும் ஆசைப்படாத. நீ எது மேலேயும் ஆசைப்படாம எல்லாம் ஆசையோட தான் சுற்றுறாங்க. அப்படின்னா நிம்மதியாக வாழ முடியாது. அதுக்கோசரம் ஓடிதான் ஆகணும், வேற வழி இல்லை. என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, ஆசைப்படு, அதுக்காக 100% உழைப்பு போடு.
அதுக்குன்னு ஒரு டெட்லைன் இருக்கணும். இந்த டைம் பீரியட் இந்த பீரியட் முடிச்சிடணும். நீ இப்போ அப்படி முடிச்சுட்டா அச்சீவ் பண்ணால் நீ சந்தோஷமாக இருக்க போகிற. நீ ஆசைப்படுற, ஓகேவா, அதுக்காக உழைக்கிற. ஒருவேளை நடக்கலைன்னா நடக்கிற வரைக்கும் ஓடுவோம். ஓர வரையும் நடக்கணும்னா செத்துருவோம், அவ்வளோதான். அது இப்பயே பண்ணிட்டு போன்றான். நீ அது ஓடி 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 அதுக்கப்புறம் சாப்பிட்டு முயற்சி பண்ற. நான் என்ன சொல்றேன்னா, ஆசைப்படாத. நீ ஆசைப்பட்டாலே கடைசி வரைக்கும் அது நீ ஓடிதான் ஆகணும். நீ ஆசைப்படாம என்ன இருக்குதோ அதை வச்சு ஜாலியா வாழ கத்துக்க. அதை கத்துக்கிறதுக்காக ஓடு. கடைசி வரைக்கும் உனக்கு நல்லா இருக்கும் லைஃப். சொல்றது தப்பா சரியானு எனக்கு தெரியாது. என்னோட ஐடியாலஜி என்னன்னா, எதுவுமே நீ ஆசைப்பட, நீ ஆசைப்பட்ட அதுக்காக ஓடணும், உழைக்கணும், எல்லாமும் பண்ணணும். நீ ஆசைப்படாமல் இருந்தேன்னு வச்சுக்க, எப்பயும் போல் 3 வேளை சோறு கிடைக்குதா, ஏதோ நம்ம லைஃப்பை லீட் பண்ணுற அளவுக்கு நமக்கு ஏதோ கிடைக்குதா, அது அந்த கான்செப்ட் நீ போனா உனக்கு எந்த டென்ஷனும் வராது, எந்த கடனும் வாங்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். நோ காஸ்ட் இஎம்ஐ நத்திங்னா சந்தோஷமாக வேணாம். ஜாலியாக இருக்கலாம். இஎம்ஐ இருக்கிறவனால தலைவலி பிடிச்சி தூத்துறோம். சத்தியமாக மாதம் எண்டில் காசு கட்டணும், மாதம் எண்டில் அதை கட்டணும். என்ன பண்ணுறது, இவ்வளோ பேசுகிற நானே ஏகப்பட்ட இஎம்ஐ வச்சுட்டு தான் சுற்றிட்டு இருக்கிறேன். என்ன பண்ணி ஓகிட்டுன்னு தெரியல. இப்போது இதுதான் என்னுடைய அண்ணனுடைய ஐடியாலஜி, அவருடைய பர்செப்ஷன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, வாட் ஐ அண்டர்ஸ்டுட் இஸ் சேம் திங். வாழ்க்கையை our prophet says please be upon him. வாழ்க்கையை ஒரு வழிபோக்கன் மாதிரி வாழ்ந்துரு. வழிபோக்கன்னா தெரியுமா? வழிபோக்கன்னா வாழ்க்கையில் எதை பற்றி யோசிக்க மாட்டான். கிடைச்சதை சாப்பிட்டுட்டு, கிடைச்ச இடத்துல தூங்கிட்டு, கிடைச்ச இடத்துல என்ன கிடைக்குதோ அதை பார்த்துட்டு வாழ்க்கையில் ஜஸ்ட் கோ த்ரூ. என்ன கிடைக்குதோ அதை வச்சு வாழ்றது அதான் வழிபோக்கன். அவனுக்குன்னு எந்த அச்சீவ்மெண்ட் கிடையாது, நத்திங். அவனுக்குன்னு எந்த ஒரு சேவிங்ஸ் கிடையாது. அப்படி வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்கன்னா அவன் யாரும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதை பற்றியும் யோசிக்காதீங்க, எதையும் ஆசை வைக்காதீங்க பெருசாக. மை பிரதர் சொன்ன மாதிரி அது எனக்காக, உங்களுக்கு சொல்ல எனக்காக சொல்லிக்கிறேன், ரிமைண்டர். இது 2 தான் இன்றைக்கி ஒரு வாழ்க்கை தத்துவம் பேச்சு எனக்கு என் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. ஸோ ஆல்ரெடி நான் இட்ஸ் 11:45. ஸோ குட் நைட்.